தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்கள், குழந்தைகள். மாவட்டத்தில் 70க்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு சிறுவர்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த 2 வாரங்களாகவே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமாக 70க்கும் மேற்பட்டோருக்கு மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அந்த டெங்கு காய்ச்சல் பரவல் ஏற்பட்டு தற்போது 42 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போன்று மேலும் 20க்கும் மேற்பட்டோர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்த மட்டிலும் அதிக அளவிற்காக தற்போது வரைக்குமாக 70க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்புக்குள்ளான நிலையில் அதிக அளவிற்காக 10 வயது சிறுவர்கள், 10 வயதிலிருந்து 7 வயது வரைக்குமாக சிறுவர்களுக்கும், அதே போன்று குழந்தைகளுக்கு 5 முதல் 1 வயது வரையான குழந்தைகளுக்கும் அதிக அளவிற்காக இந்த டெங்கு காய்ச்சல் பாதிப்பானது அதிகரித்து பரவல் தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தற்பொழுது பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் மிகுந்த ஒரு அச்சத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளிகளில் அந்த டெங்கு காய்ச்சல் பரவல் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்தாக உடனடியாக சுகாதாரத்துறை மாவட்டம் முழுவதிலும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த டெங்கு காய்ச்சல் பரவலுக்கு முக்கிய காரணமாக கருதக்கூடிய ஏடிஎஸ் கொசுக்கள் உருவாகக்கூடிய மழைநீர், அதே போன்று நன்னீர் தேங்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறையும் உள்ளாட்சி நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கூட எழுந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் டெங்கு காய்ச்சல் என்பது மதுரை மாவட்டத்தில் அடுத்தடுத்து அதிகரித்து வருவது மதுரை மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதன் காரணமாக உடனடியாக அரசு இதனை கவனம் செலுத்தி தீவிரப்படுத்தி இந்த டெங்குவை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. மோனிஷா. சல்மான், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.